ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பனை மரத்துலேருந்து பனங்காய் வெட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பனங்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து சாப்பிட போகிறேன். எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பனங்காய் தாங்க வெட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்க, பனங்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதான் சாப்பிட போகிறேங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, எப்படி சாப்பிட்றதுன்னு நான் காட்டுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சாப்பிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு பனங்காய் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பனங்காய்லாம் தான் வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் வந்து மரத்துலேருந்து வெட்டுந்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4-5 காய் வெட்டி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி சாப்பிட்டு பாருங்கள். சொல்ல எப்படி இருக்கு பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பாருங்கள், பக்காவாக இருக்குது. சாப்பிட்டுட்ருக்கான். அதாவது நம்ம பனை மரத்தில் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பனை வண்டி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றது நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த பாருங்க, ஒன்று சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம இன்னும் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய வெட்டி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா குலையும் இருக்குது. இது பாருங்க, இந்த குலையும் வெட்டி வச்சுருக்கேன். அதை சாப்பிட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டி எப்படி செய்கிறதுன்றது வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், காட்டுறேன் வண்டி எப்படி செய்கிறதுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனை வண்டி செய்கிறதுக்கு ஒரு குச்சி ஒன்று சீவிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அது சீவியாச்சு. சீவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு அந்த ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு அதை சீவிட்டு அந்த பனை வண்டியில் அடிக்க போகிறோம். எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அவர் சொல்லிட்டு மேலே கொஞ்சம் தட்டிக்கலாம். ஓகே, அது இறங்கிட்டோம். அந்த சைடு ஒன்று அப்படி வச்சு கொஞ்சம் இறக்கலாம். அவ்வளோதாங்க. அப்படி வச்சுட்டு ஒரு குச்சியில் வச்சுட்டு அந்த சைடு அப்படியே இறக்கலாம். பனங்கொட்டை பாருங்கள், வண்டி ரெடி பண்ண போகிறோம். அப்படி ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி ஒன்று இருக்குது, கவா கொம்பு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவா கொம்பு ஒன்று இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கவா கொம்பு தாங்க. இந்த மாதிரி கவா கொம்பு ஒன்று சின்னதாக ஒன்று வெட்டிக்குங்க தேவையான அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனங்கொட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லாக்கு இப்படி ஆகும், இப்படி தள்ளுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கட்டிக்கணும். இந்த இடம் கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த லாக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வந்து கவா கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கவா கொம்பில் கயிறு கட்டிக்கணும். எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். ஒரு நார் வச்சு ஏதாவது கட்டிக்கணும். ஒரு கயிறு ஒன்று சின்னதாக ஒன்று கட்டிக்கங்க அந்த கவா கொம்பில். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த இடம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்படி போட்டு கட்டிட்டிங்கன்னா, கட்டுறது மட்டும் பாருங்கள் எப்படி கட்டிகிட்டு இருக்கேன்னு பாருங்கள். கட்டி முடிச்சுட்டு நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓட்டி பார்க்கலாம். இப்படி தாங்க நாங்கள் வந்து பனை வண்டி செய்வேன். இது வந்து குழந்தைக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். சும்மா ஓட்டி காட்டுறேன் உங்களுக்காக, வீடியோக்காக. கட்டிட்டு நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். அது கட்டி முடிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த பனை வண்டியை நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். அதை ஸ்லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் கயிறு. அவ்வளோதான், கட்டிட்டேன் பாருங்கள். பார்த்தீங்க சுற்றுது பாருங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஓட்டிக்கணும். அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கொம்பில் பார்த்திங்கன்னா ஒரு பனை வீலுக்கு அந்த சைடு கொஞ்சம் ஒன்று போட்டுக்கலாம். பனங்காய் சாப்பிட்டல அந்த பக்கம் ஒரு வீல் ஒன்று மாதிரி போட்டுக்கலாம், கை பிடிக்கிறது. அந்த சைடு ஒன்று சொருகிக்கலாம். சொருகிட்டு அந்த பக்கம் கை பிடிக்கிற மாதிரி, வெறும் குச்சி பிடிக்க தேவையில்லை, அந்த இடத்துல அந்த பனங்காய் பிடிக்கிற மாதிரி அப்படி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைக்கு ஓட்டுற மாதிரி குழந்தை அவனுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கவா கொம்பு போட்டு
2 குச்சி போட்டு பண்ணியிருக்கோம். இதுதான் பனை வண்டி, பனங்காய் வண்டி தான். இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வயலில் தான் ஓட்டுறோம். நம்ம வந்து அந்த இந்த ரோடுலாம் ஓட்டினா நல்லாயிருக்கும், ரோடு தரையில் ஓட்டினா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வயலில் ஓட்டுறதுனால பள்ளமாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டுறது கொஞ்சம் நல்லா ஓட்ட முடியாது. குழந்தைங்க ஓட்டி விளையாடலாம். அது குழந்தைங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது பனை வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்கம் ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அது பாருங்கள், ஃபுல்லாக இப்படி தான் குழந்தைங்க ஓட்டிகிட்டு இருக்கலாம். அது மண் இருக்கிறதுனால சரியாக ஓட்ட முடியல பாருங்கள். ஓட்டும் போது இப்படி தான் ஓட்டிகிட்டுலாம் குழந்தைங்க அப்படி வச்சுக்கிட்டு ஓட்டிக்க வேண்டியது தான். சிம்பிளாக நம்ம விவசாயத்தில் இந்த பனங்காய் வண்டியை நம்ம செஞ்சாச்சு. பனங்காயும் சாப்பிட்டாச்சு, அது விளையாடுறதுக்கு நம்ம வண்டியும் செஞ்சாச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு. பாருங்கள் எப்படி ஓட்டுறது, இப்படி தாங்க ஓட்டி கிடக்கலாம். சின்ன வயசில் இப்படி தான் ஓட்டிகிட்டு இருப்பேன் நான். இது வந்து குழந்தைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் ஓட்டிகிட்டு இருப்போம் ஜாலியாக. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்க ஓட்டுறதுக்கு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க பனை வண்டியில். பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் பனை வண்டி ஃபுல்லாக தூக்கி காட்டுறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் பனை வண்டி, குழந்தைங்களுக்கான பனை வண்டிங்க. நம்ம விவசாயத்தில் நம்ம பனங்காயை வெட்டி சாப்பிட்டுட்டு இது வந்து குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.